அதெல்லாம் வேணாம் சாமி. அவங்கள்ட்ட பணம் வாங்கினேன். எவ்வளவுதான் வாங்கினேன்? என்னடா பார்த்து கிடக்குற? இது கொண்டாடு இது. சரி சரி. எப்படி சொல்ற? என்னடா பழுக்க வச்சுக்கிற? ஓ இதான் சாரு டைட்டா பிடிக்குது இல்ல, அதனால கீழே வச்சுக்கிறேன். ஏன்னா இது பிளாச்சி சாரு இல்ல, சூடு யாரா பிளாச்சி சாரு. இதோட நான் பெஸ்ட் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். பாம்பு எடுத்து வந்து வச்சு கொளுத்தி விட்டுரு. வச்சு பாம்பு வச்சுச்சுன்னா எல்லாத்தையும் போய் படுமே. இதான் சூப்பர். எப்போது இப்போ வீடியோ நான் சூடியாதா இந்த பழுக்க தண்டியாவும் கொடுத்த உங்களுக்கு அவங்கிட்ட பணி எவ்வளவு தாண்டா வாங்கினேன்? சத்தியமா சொல்றாங்க. அவன் துட்டியா வாங்கல. நான் வேற நான் துட்டியா வாங்கல. என் பெரியம்மனு கல்யாணத்தை வச்சாங்க. என் பெரிய என்ன தெரியுமா, மோட்டர் பாய் வாங்கிட்டோம். 1 லட்சம் ரூபாய் டவுன் விடுதா. 8 மணி போனா ஒரு 2000 அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை தான் அந்த கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணான். 2 வீலர் விளம்பரம். வாங்க வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து கொடுங்க. அப்புறம் மாசமானா கட்டுக்கணும். நல்லதான் சரி சொல்லிட்டு நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்துக்கணும். பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது 1 ரூபா மாதிரி பார்த்து அது பாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட இன்னும் கட்டல. ஏன் கட்டல? நான் கட்டணும். மாசமான பணம் கட்டணும் இல்ல. ஓ அவன் சொல்லிட்டு போட்டான், மாசமா நான் கட்டுணும். இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசம் ஆகல. எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுதி பொண்டாட்டி மாசம் ஆயிட்டேன், நான் கட்ட முடியுமா? நீ மாசம் ஆயிட்டேன், நான் கட்ட முடியுமா? போட வாங்கி தரணும் பையன். 2 கோச்சுனா நான் வாங்கி தான் சாப்பிடணும். ஏதாடி மாசமான கட்டணும். அவன் பொண்டாட்டி மாசம் ஆகல. அவன் அப்ப ஏறி அடி போட்டான். ஏன் எப்படி போடுவேன்? அந்த ஏத்தான் போவான். அது நான் போய் வருவான். மாசமான கட்டுனா மாசம் ஆகுறது இல்ல. மாதந்தோறும் முதல் தேதி பணத்தை கட்டுங்க. நான் கேக்குறேன். நீ அடி சொல்லி என் பொண்டாட்டி மேலே இப்ப கேட்க சொல்லி என் பூஞ்சாரி மேலே கேட்க ஐயோ நீ தலை வச்சு சொத்தா என் கொய்த மேலே கண்டு கண்டு பச்சிட்டு ஐயோ புலி சொல்லி என் ஒரு பெரியவங்க சின்னவங்க ஒரு மகாராணி ஒரு என்ன அவங்க ஸ்டேட்டஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரியாதை பேசு. ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತಿದ್ರು முதல்ல கேட்கலான்னு பார்த்தேன். அது அவனால விட்டா இப்ப கேட்க தப்பா நினைக்காதா? என்னடா உடம்பு சீதல் உடம்பா ஈரமாக்கிட்ட பார்த்தேன் நானு. கண்ணுக்குமா அது வேட்டு பாரு மட்டும் நான் வேட்டு அவன் பாக்குறான். அவன் நான் எதுவும் கேட்க முடியாது. கேட்க மாட்டேன். ஜிம்முக்குலாம் போறியா? எப்படி சொல்றேன்? ஒவ்வொரு எல் இருந்தது போச்சு. அதே மாதிரி நான் சொல்றது நீ செய்யறியா? சொல்லுமா கதுவுல தொங்கணுமா? போட்டு கொடுத்து வரும். ஊசியா? ஊசினால எங்க போய் சொத்தா? என்ன 10 ஊசி வாங்கி வச்சிருப்பேன். நீ அந்த டாபர்னா நான் டாபர்னு சொன்னா வந்துரும். சொல்லு டாபர் மீனா யார் கூட்டுப்பா? பிராஸ்டியூட் இந்த மேல பறந்துன்னு வராங்களா? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியான அர்த்தம். அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சேர போய் சாப்பிட்டு நீ பார்த்து சொல்லு. அவர் சொல்றேன். யாரே தேவடியானா ಅದೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. கடவுள் தேவதாசின்னு சொல்லுவாங்க. கேட்கவே இல்லை. இந்த மன்னரு மகாராஜா
தேவதாசா. நான் சொல்றது சொல்லுவாங்களா சொல்லிட்டு தேவதாசா ஆமா நீ கடவுளு ஏய், நான் கட்டிட்டு வர போறேன். இந்த வேலை என்ன மச்சான் எங்க வீட்டுக்காரே பார்க்கல. உனக்கு தேடி போய்க்கிறாரு எங்க தரா பின்னாடி எனக்கு அன்பே பெரியவர்களே, வரும் தேர்தலில் நான் வாக்கு சின்னத்துக்கு எல்லோரும் தவறாம ஓட்டு போட்டு விட்டு எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க போங்க. ஓட்டு போட்டு நீ கொடுக்காத. மாறி மனைவி நீலாதேவி. லாரி மாதிரி நான் ஆட்டோ மாதிரி நான் லாரி மாதிரி நான் சந்து பூந்துலாம் போய் பூந்து போயிடுவேன் முட்டியார் வந்தா லாரி சைக்கிள் கேப்ல கனா வெட்ட போறீங்க எல்லாத்தையும் வெட்டுவோம் எப்போ அங்க பாரு அங்க வெட்டிக்கிறாரு நல்லா கேட்டுங்க கூட்டியாரு என்ன மேவம் புது மாடல் நீ கத்துங்க அருமையன் கண்மணியே வாழி அருமையன் கண்மணியே வாழி அருமையன் கண்மணியே வாழி ஒப்பில்லா அழகு பெற்ற ஒளி நவமணியே வாழி
பேச்சு சின்னக்கூடாது. வாழே வாழே இருந்தாலும் நம்முடைய மகள் கலைவாணி வெளிநாடு சென்றுகிற பட்டம் படிப்புக்காக நம்ம பொண்ணு வந்தா ஏண்டா நம்ம நான் 2 பேரும் சேர்ந்து பண்ண நீ வேற அது நம்ம நாடு அது நம்ம ஊரு அதெல்லாம் சேர்த்து பண்றதுக்கு மட்டும் மனைவி அதனால படித்து விட்டால் தாயை சிறுமிட்டால் அவளை வரவேற்க வேண்டும். அதற்காக டாய் வாழ வேடிக்கைங்க மின் விளக்கு வாரம் குதூகலமா இருக்கல மகள் வர நேரம் பஞ்சா கோலம் வரவேற்க வேண்டும். சீக்கிரம் ஏற்பாடு வீட்டுக்காரலாம் விட்டா வேகத்தில் போறாங்க. ஏதோ ஒரு குடும்பம் பண்ணிட்டேன். என்ன குட்டி, எங்க வீட்டுக்காரர் சொன்னபடி என்னுடைய மகள் கலைவாணி வரலாம். என்னதான் எனக்கு பிறக்கலாலும் எங்க வீட்டுக்காருக்கு பொதுதான கட்டாங்களா அவங்களுக்கு சக்காச்சாரு பொண்ணு சொல்லுமா உயிரோடு இருந்தா சக்காத்தி செத்துட்டா தெய்வம். அவங்க உயிரோடு இருந்தாலும் செத்துட்டாலும் அவங்கள சக்காலத்தையே நினைக்கல. சரிமா எப்படி என் பொண்ணை வளர்க்கணுமோ அந்த மாதிரிதான் அந்த பொண்ணையும் வளர்த்தேன். என் பொண்ணு வரலாம் கொஞ்சம் ஏர்போர்ட்ல போய் கூட்டு வந்துருக்கியா? ஏர்போர்ட் தானா நாம கூட்டு வரமா? சீக்கிரமா போயிட்டு வா. அப்பா